வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சியில் இன்று தீராத தோஷங்களை தீர்க்கும் ஒரு காளி கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் குறித்த நேரத்தில் நடந்து வருகிறது. நல்லது கெட்டது எதுவானாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்தான் நடக்கும் என்கிறார்கள். ஒருவருக்கு ஒரு சம்பவம் நடக்க வேண்டுமானால் அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்திற்கு வந்தாக வேண்டும். ஒருவேளை அவர் அந்த நேரத்தில் அங்கு வராமல் இருந்துவிட்டால் அந்த சம்பவத்தை தவிர்த்து விடலாம். இதைத்தான் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்பதை கணக்கிட்டு அந்த நேரத்தை ஆகாத நேரம், அதனால் அந்த நேரத்தில் கோவிலுக்கு செல்லுங்கள், சாமியை கும்பிடுங்கள் என்று சாஸ்திரமாக வகுத்து வைத்துள்ளனர். ஒருவேளை ஒருவருக்கு அப்படிப்பட்ட கெட்ட நேரம் வரப்போகிறது என்றால் அதை எப்படி தெரிந்து கொள்வது என இது சம்பந்தமான வல்லுநர்களிடம் கேட்டோம். அப்பொழுது அவர்கள் சகுனம், நிமித்தம் மூலம் ஓரளவுக்கு இயற்கையே நமக்கு உணர்த்தும் என்றார்கள். சரி, ஒருவருக்கு ஒரு தவறான சம்பவம் நடக்க இருக்கிறது என்றால் அதை தடுக்க எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் காலத்தை ஆளும் கடவுள் இருவர், அவர்களை வழிபட்டால் விதியை மதியால் வெல்லும் விதியானது உருவாகும் என்றார்கள். ஒருவர் கால பைரவர், இன்னொருவர் காளி. அண்ட பிரம்மமும் அடக்கி ஆண்டிடும் அஷ்ட பைரவன் நீ, பஞ்சபூதங்கள் பஞ்சம் தேடிடும் கால பைரவன் நீ. இதில் கால பைரவரை வழிபட்டால் ஜாதகத்தில் முன்ஜென்ம கர்மாவால் வரும் அசம்பாவிதங்களை தடுக்கலாம் என்றார்கள். ஆனால் காளியை வழிபட்டால் திடீரென எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மற்றும் இயற்கை மூலம் வர இருக்கும் துன்பங்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்றார்கள். அதனால் பலரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாக பல்லாயிரம் வருடங்கள் பழமையான சக்தி வாய்ந்த ஒரு காளி கோவிலை காண இருக்கின்றோம். குறிப்பாக ஜாதகத்தில் நேரம் சரியில்லை, அடிக்கடி வாழ்வில் விபத்து நேர்கிறது, அடிபடுகிறது மற்றும் எத்தனை கோவிலுக்கு சென்றாலும் கண் திருஷ்டியால் எங்கள் குடும்பமே சீரழிந்து போனது என்று வேதனையில் இருப்பவர்கள் அனைவரும் வழிபட வேண்டிய ஸ்தலம்தான் தில்லை காளி கோவில். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நேர் பின்புறம் இந்த ஆலயம் உள்ளது. விபரம் தெரிந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்றுவிட்டுத்தான் நடராஜரை வழிபடுகிறார்கள். முக்கியமாக மிக பெரிய கோடீஸ்வரர்கள், முக்கிய பிரமுகர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் இக்காளியை வழிபடுகிறார்கள். உக்கிரமாக இருக்கும் இந்த அன்னையை நல்லவர்கள் வழிபட்டால் உடனே வாழ்வில் நன்மை நடக்கும் என்பது இந்த அன்னையின் தனிச்சிறப்பு. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தவுடன் கண்ணெதிரே பலன் பெறும் அதிசயத்தை பார்க்கலாம் என்கிறார்கள். குறிப்பாக தீராத தோஷங்கள் இருப்பவர்கள் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை தவிர வேறொன்றும் அனுபவிக்கவில்லை என்போர்கள் வழிபட வேண்டிய ஒரு அற்புத ஆலயம்தான் தில்லை காளி கோவில். இந்த கோவிலை பற்றி காணும் முன்பு இன்றைய வழிபாட்டை தற்போது பார்க்கலாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். இன்றைய வழிபாடு. ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி தசையோ அல்லது 8ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் தசையோ ஒருவருக்கு நடந்தால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குமாம். லக்னாதிபதி பலம் பெற்று 5, 9ஆம் அதிபதிகள் வலு பெற்றால் தெய்வ அருளால் அவற்றை வெல்லலாம் என்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களால் தான் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து பலன் பெறவும் முடியுமாம். அதே சமயம் ஒருவருக்கு அடிக்கடி விபத்தோ கண்டமோ வருகிறது என்றால் அதற்கு காரணம் மாரக பாதக தசைகளாகும்.
நேற்று கூட பார்த்தேன், நன்றாக இருந்தார், இன்று இப்படியாகிவிட்டதே என சொல்வார்கள் அல்லவா? அதற்கு காரணம் மாரக பாதக தசைகள் தானாம். ஜாதகத்தில் இந்த மாரக பாதக தசைகள் வந்தால் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என இனி பார்க்கலாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். பிரச்சனைகளை தீர்க்கும் ராகு கால வழிபாடு. பொதுவாக தினமும் வரும் ராகு கால நேரத்தில் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடும் போது அந்த நேரத்தில் வர இருக்கும் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் என்கிறார்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் விளக்கேற்றினால் சண்டை சச்சரவால் வரும் பிரச்சனைகள் தவிர்க்கப்படுமாம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விளக்கேற்றி வந்தால் தற்கொலை போன்ற தவறான முடிவு எடுப்பது தவிர்க்கப்படுமாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் விளக்கேற்றினால் விபத்துகளால் வரும் பிரச்சனைகள் தவிர்க்கப்படுமாம். விதியை வெல்லும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. அடிக்கடி விபத்து, மனதில் தேவையில்லாமல் தவறான எண்ணங்கள், தனிமை, விரக்தியால் பயம் மற்றும் மனநோயால் மனக்கவலையால் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்கள் மாதம் தோறும் தேய்பிறை அஷ்டமி சமயத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு பூசணிக்காய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அனைத்து கண்டங்களும் நீங்கும் என்கிறார்கள். அண்ட பிரம்மமும் அடக்கி ஆண்டிடும் அஷ்ட பைரவன் நீ, பஞ்சபூதங்கள் பஞ்சம் தேடிடும் கால பைரவன் நீ. பகை தீர்க்கும் பிரதோஷ வழிபாடு. தொடர்ந்து மனதில் ஏதாவது நடந்துவிடுமோ என்ற அச்சமும் கவலையும் இருப்பவர்கள் மற்றும் வீட்டில் எப்பொழுதும் நிம்மதி இல்லாமல் குடும்பத்துக்குள்ளேயே பகை மற்றும் சொத்து பிரச்சனையால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர தொடர்ந்து பிரதோஷம் தோறும் நந்தி மற்றும் சிவபெருமானை வழிபட அனைத்து தீமைகளும் விலகும் என்கிறார்கள். குரு பெருமை புவியுணர பிரணவத்தின் மொழி கேட்டு சிறு மகனின் தாழ் பணிந்த சிவன் உனது அடி பணிந்தேன். அடியாரை வணங்கிடினும் இடர் நீக்கும் இடர் நீலம் நினைவிட்டு நினைவற்று இருப்பேனோ பரமேஸ்வரா. சரி, இனி இன்றைய ஆலயத்தை காணலாம். சிதம்பரம் என்றால் அனைவரின் நினைவுக்கு வருவது பஞ்சபூதங்களில் ஆகாய ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் கோவில்தான். தரிசிக்க முக்தி தரும் நடராஜர் கோவில் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோவிலாகும். பல சிறப்புகளும் பெருமைகளையும் கொண்ட இந்த கோவிலுக்கு இணையான ஒரு பழமையான கோவில்தான் தில்லை காளி கோவில். தில்லை நடராஜர் கோவிலுக்கு பின்புறத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஊர் எல்லையில் இருக்கிறது தில்லை காளி கோவில். பலருக்கும் தில்லை காளி கோவிலை பற்றி தெரியாத போதும் ஒருமுறை தில்லை காளி கோவிலுக்கு சென்று வந்த பின் தில்லை காளியை தரிசிக்காமல் நடராஜரை தரிசிக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் அத்தனை சக்தியான ஆலயம் இந்த தில்லை காளி ஆலயம் என்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இத்தலத்தில் முதலில் தில்லை காளியைத்தான் வழிபட வேண்டும் என்றொரு ஐதீகமும் இருப்பதாக சொல்கிறார்கள். ஸ்தல சிறப்பு. இத்தல மூலவர் பெயர் தில்லைக்காளி பிரம்ம சாமுண்டீஸ்வரி. தில்லைக்காளி என்றும் பிரம்ம சாமுண்டீஸ்வரி என்றும் அழைக்கப்படும் இக்கோவிலில் அம்பிகையின் அம்சமான காளி தேவி உக்கிரமாக இருந்தபோதும் நாடி வந்தால் அனைவருக்கும் நன்மை அருளும் சத்ரு சம்ஹார கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் மட்டுமே பிரம்மனைப் போலவே 4 முகத்துடன் காளி தனி சந்நிதியில் அருளுகிறாள். வீணை வித்யாம்பிகை என்ற பெயரில் சரஸ்வதியும் தட்சிணாமூர்த்தி பெண் உருவத்திலும் அருள் பாலிக்கிறார்கள் என்பது இத்தலத்தின் சிறப்பாகும். ஸ்தல வரலாறு. சிவபெருமான் பார்வதி தேவி இருவரில் யார் பெரியவர் என்ற சண்டையில் கோபமடைந்த சிவபெருமான் பார்வதி தேவியை காளியாக மாற வேண்டும் என சாபம் கொடுக்கிறார்.
பிறகு சாபத்தை தீர்க்க அருள் புரியுமாறு சிவபெருமானிடம் பார்வதி தேவி வேண்டிய போது மிகவும் கொடிய குணம் கொண்ட அசுரர்களால் மக்களுக்கும் தேவர்களுக்கும் ஆபத்து நேர இருக்கிறது, நீ காளியாகவே இருந்து அந்த அசுரர்களை கொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டதுடன் அசுரர்களை வதம் செய்த பிறகு தில்லை திருத்தலத்தில் என்னை நினைத்து தவத்தில் ஆழ்ந்திரு என்று கூறினார். சிவபெருமானின் ஆணைக்கு இணங்கி அசுரர்களை வதம் செய்து பிறகு தில்லை திருத்தலத்தில் சிவபெருமானை நினைத்து தவத்தில் ஆழ்ந்திருந்தார். மீண்டும் சிவனிடம் சேர வேண்டும் என்ற விருப்பத்தால் காளி தேவி சிவனை நினைத்து தில்லையில் தவம் இருந்தாள். பல வருடங்களாக தில்லையில் தவம் இருந்தும் சிவன் காட்சி தராததால் அமைதியாகவும் பொறுமையாகவும் தவம் செய்த காளி மீண்டும் கடும் கோபம் கொண்டாள். இதனால் தில்லை வாழ் மக்கள் அனைவரும் பாதிப்படைந்தார்கள். அத்துடன் சிவனை நடனமாட போட்டிக்கு அழைத்தாள். ஆடல் நாயகனுடன் போட்டியா என்று தேவர்களும் முனிவர்களும் மனம் பதறினார்கள். போட்டியில் பந்தயமும் வைத்தாள் காளி. நான் தோற்றால் தில்லையின் எல்லைக்கே சென்று விடுகிறேன் என்று கூறினாள். சிவபெருமானுக்கும் காளிக்கும் நடன போட்டி உச்சகட்டத்தை அடைந்தது. இவர்களுடன் பூமியும் சேர்ந்து ஆட ஆரம்பித்தது. யார் வெற்றி பெறுவார்கள் என்று நிர்ணயிக்க முடியாதபடி 2 பேரும் சரிசமமாக ஆடினார்கள். ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியான நடராஜர். காளியும் சிவனும் ஆடிக்கொண்டிருந்த போது சிவன் தன் காதில் அணிந்திருந்த குண்டலத்தை கீழே விழச் செய்து ஊர்த்துவ தாண்டவமாடி அந்த குண்டலத்தை தன் கால் விரலாலேயே எடுத்து காதில் மாட்டினார். ஈசன் செய்தது போல் பெண்ணான காளி தேவி ஆயிரக்கணக்கான முனிவர்களும் தேவர்களும் சுற்றியிருக்கும் போது ஆட முடியவில்லை. அதனால் வெட்கத்தால் தோல்வியடைந்ததாக ஒப்புக்கொண்டாள். தந்திரமாக சிவன் வெற்றி பெற்றதை காளியால் தாங்க முடியவில்லை. தந்திரமாக ஜெயித்ததையெல்லாம் வெற்றி என்று ஏற்க முடியாது என்று கூறி முன்பை விட அதிகம் சினம் கொண்டாள். அவள் கோப சக்தியாக தில்லை எல்லையில் தில்லைக்காளி என்ற பெயரிலே அமர்ந்தாள். இவளை எல்லைக்காளி என்றும் அழைக்கிறார்கள். நானும் இதே தில்லையில் உன் அருகிலேயே இருக்கிறேன். என்னை வணங்குபவர்கள் உன்னையும் வணங்குவார்கள். இதனால் இன்னும் நீ பெருமையடைவாய் என்று எவ்வளவோ சிவன் சமாதானம் செய்தும் கூட காளி தேவியின் கோபம் தணியவில்லை. சிவன் கூறியது போல் இன்றும் சிதம்பரத்தில் அருள் செய்யும் நடராஜரை தரிசிப்பவர்கள் ஊரின் எல்லையில் தில்லை காளியையும் வணங்குகிறார்கள். 4 முகம் கொண்ட அதிசய காளி. இத்தலத்தில் அதீத கோபத்தில் உக்கிரமாக இருக்கும் காளியின் கோபத்தை போக்கும் வகையில் பிரம்மா காளியை வேதநாயகி என்று புகழ்ந்து பாடி 4 வேதங்களை குறிக்கும் வகையில் 4 முகங்களுடன் அருளுமாறு வேண்டினார். அதன் பேரில் காளி இங்கு பிரம்ம சாமுண்டீஸ்வரி என்ற பெயரில் பிரம்மனைப் போல் 4 முகத்துடன் காட்சி தருகிறாள். விதியை வெல்லும் காளி. தில்லை நடராஜர் கோவிலையும் தில்லை காளி கோவிலையும் வானில் இருந்து கழுகு பார்வையில் பார்க்கும் போது ஊரின் மொத்த அழகையும் பார்த்து ரசிக்க முடிகிறது. குறிப்பாக இரவில் தில்லையை பார்க்கும் போது அதன் அழகை வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவிற்கு அத்தனை பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த பிரத்யேக காட்சிகள் நேயர்கள் உங்களுக்காக. பார்க்க பார்க்க மீண்டும் ஒரு முறை தரிசிக்க வேண்டும் என்று தோன்றும் ஒரு புனித கஷேத்திரம்தான் தில்லை. ஊர் எல்லையில் இருக்கும் இந்த கோவிலுக்கு செல்லும் முன் நுழைவு வாயிலில் அம்பாளின் திருவுருவங்களை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றோம். தில்லை காளி கோயில் ஒரு சிறிய கோவிலான போதும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் என்பது இங்கு சென்றபோது எங்களுக்கு புரிந்தது. மிகவும் பழமையான இத்தலத்திற்கு வருவதே ஒரு பாக்கியம் என்கிறார்கள்.
கோவில் உள்ளே நுழையும் போதே எலுமிச்சை பழ வாசமும் மஞ்சள் குங்கும வாசமும் எங்கும் நிறைந்திருக்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் பிரச்சனை தீர திரிசூலத்தை வணங்கி அதில் எலுமிச்சை பழத்தை குத்தி வழிபடுகிறார்கள். சிலர் தங்கள் குறைகள் அனைத்தும் நீங்கிடவும் சுபகாரியங்கள் நடக்கவும் காளிக்கு விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். தில்லை காளி அம்மன் மிகவும் உக்கிரத்தோடு காணப்படுவதால் பொதுவாக இந்த அம்மனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரம் சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இத்தலத்திற்கு வந்து இங்கிருக்கும் தொட்டிலை ஆட்டிவிட்டு வழிபடுகிறார்கள். இப்படி செய்வதால் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. கோவில் உள்ளே அம்பாளின் பல வகையான புகைப்படங்களை பார்க்க முடிகிறது. இத்தலத்தில் பலவிதமான வித்தியாசமான தோற்றத்தில் தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றனர். குறிப்பாக வீரப்பெருமாள், பிரம்மஸ்வரூபினி, பிரசன்ன விநாயகர், முருகப்பெருமான், உற்சவ அம்மன், துர்க்கை அம்மன் என இன்னும் பல சிற்பங்களை, எங்கும் காண முடியாத பல அரிய திருவுருவச் சிலைகளையும் தரிசிக்க முடிந்தது. இது காளி கோவில் என்பதால் அதன் வைப்ரேஷனை நன்றாக உணர முடிந்தது. நாங்கள் சென்றபோது ஏராளமான பக்தர்கள் காளியை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். கோவில் உள்ளே வெளிநாட்டவரும் வந்து தரிசிப்பதை பார்க்க முடிந்தது. விதியை வெல்லும் ராகு கால பூஜை. வாழ்வில் எது எப்பொழுது எப்படி நடக்கும் என்று தெரியாது என்பதால் இறைவனை சரணடைவதே நன்மையை தரும். அதீத கஷ்டத்தால் பலவிதமான பிரச்சனைகளால் வாழ்க்கையே போராட்டமாக இருப்பவர்கள், எதிரிகள் மற்றும் தேவையில்லாமல் வஞ்சம் வைத்து யாராவது தொடர்ந்து கஷ்டம் கொடுத்தால் இத்தலத்திற்கு ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தில்லை காளியிடம் சென்று முறையிடுங்கள். மனதிற்குள் முழுவதுமாய் காளியை நினைத்து விளக்கேற்றுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்கிறார்கள். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். கோவில் நடை திறப்பு காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. கோவில் முகவரி: அருள்மிகு தில்லை காளி திருக்கோயில், சிதம்பரம், கடலூர் மாவட்டம். எப்படி செல்வது? கடலூர், பாண்டிச்சேரி மற்றும் சென்னையில் இருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன. எத்தனை பெரிய கஷ்டமானாலும் ஒருமுறை தில்லை காளியை தரிசித்தாலே போதும் என்கிறார்கள். அதனால் நம்பிக்கையோடு சென்று வழிபடுங்கள். உங்கள் கஷ்டம் அனைத்தும் தீரும், வாழ்வும் மாறும். தில்லை காளி கோவில்.